வெளிப்புற படப்பிடிப்புடைய மாநில தலைவர் ஏஎஸ்எஃப்னுடைய இப்ராஹிம். வணக்கம் இப்ராஹிம். இந்த நீட் தேர்வு முறைகேடுகள், தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா கோரிக்கை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மாணவர் அமைப்பினுடைய சார்பில்? அதாவது நீட் தேர்வை ஃபஸ்ட்டு நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா கல்வி என்பது தகுதியை வளர்ப்பதற்கான ஒரு கருவி. ஆனா தகுதி இருந்தாலும் நீ காலேஜுக்குள்ள போக முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்றது வன்முறை இல்லையா? இந்த தேர்வே மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. இதுதான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சொல்லுது. இந்த குற்றச்சாட்டுகள் இப்ப நடக்கிறது இல்ல. 2017 நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு ஹைதராபாத்ல எக்ஸாம் சென்டர், சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு பெங்களூர்ல ஒரு கோச்சிங் இது தேர்வு சென்டர், இப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் தேர்வு எழுதக்கூடிய சூழலை உருவாக்குனது இந்த ஒன்றிய அரசு. இதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் பண்ணோம், அதற்கான தீர்வு கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பெண்கள் போகக்கூடிய எக்ஸாம் எழுத போகக்கூடிய மாணவிகளை உள்ளாடையை அவுத்து வச்சுட்டு போங்க, நீ இந்த உடையை தான் போட்டு போகணும், இந்த உடையை போட்டு போகல, நீங்க சட்டையை கிழிச்சிட்டு போங்க, இந்த சட்டையை தான் போகணும், இப்படி சொல்லி மாணவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேர்வு நிலையத்திற்கு உள் நுழையும் வரை அச்சுறுத்தல் செய்தது இந்த ஒன்றிய அரசு. இது மட்டும் இல்லாம போன ஆண்டு இதே மாதிரி தேர்வில் முறைகேடு நடக்குது. அதை தொடர்ந்து எழுப்பப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து மறுதேர்வு நடக்குது. இந்த ஆண்டு நடக்குது. இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த கோட்டாங்கிற ஒரு மாவட்டத்தில், ராஜஸ்தானுடைய கோட்டாங்கிற மாவட்டத்தில் தொடர்ந்து நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஒன்றிய அரசினுடைய தேர்வுகள் முறைகேடா வெளியே வருது, அதனுடைய வினாத்தாள்கள் வெளியே வருது, பணம் பெற்றுக்கொண்டு அதை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புலனாய்வு முகமை சொல்லுது. இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதே நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒருத்தர் 2 பேர் எழுதுற எக்ஸாம் கிடையாது. 27 லட்சம் பேர் நாடு முழுக்க எழுதின எக்ஸாம். 27 லட்சம் பேர் உடல் ரீதியா மன ரீதியா பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கான். அரியலூர்ல தொடங்கின அனிதாவினுடைய மரணம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கூடிய அணுகீர்த்தனா மரணம் வரை தொடர்ந்துகிட்டு இருக்குது. எண்ணற்ற மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறாங்க. எதற்காக தற்கொலை செய்யறாங்க? ஒன்றிய அரசு ஒரு தேர்வை கூட சரியா நடத்த முடியல. அதன் காரணமாக மாணவர்கள் தங்கள் உயிரையே மாய்த்திருக்கிறாங்க. மிக நீண்ட கனவுகளோட மாணவர்கள் தேர்வு நிலையத்துக்கு போறாங்க. அந்த தேர்வை கூட சரியா நடத்த முடியலன்னா இந்த ஒன்றிய அரசு அதற்கு தார்மீக பொறுப்பேற்கணும்ல. ஒன்றிய அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்கணும்ல. அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றத்தை திருத்துவது மட்டும் இல்ல, குற்றத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படணும்ல. குற்றத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. இதானே அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, இதானே இந்திய குற்றவியல் சட்டம் சொல்லுது. ஆனா இந்த ஒன்றிய அரசாங்கம் குற்றத்திற்கு காரணமான அமைச்சர் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்க மறுக்குது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனாலதான் அமெரிக்கால இருந்த ஒரு மாணவருக்கு, ஒரு இளைஞருக்கு கோபம் ஏற்பட்டு இங்க போராட்டம் பண்றாரு. சோனம் வாங்சுக் யார்? அவரு மக்களுக்காக, லடாக்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக கல்வி நிலையத்தை பொறியியலாக அறிவியலாக அவர்கள்ட்ட அனுபவபூர்வமாக கொண்டு சேர்ந்த ஒருவர், மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவர், சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு மாணவர்களுக்காக டெல்லியில களமிறங்கி போராட்டம் பண்றாரு. அதை எப்படி நம்ம நிராகரிக்க முடியும், கொச்சைப்படுத்த முடியும்? இது நியாயமான போராட்டம், மாணவருடைய நீதி சார்ந்த போராட்டம், ஒன்றிய அரசினுடைய தவறுகளை தட்டி கேட்டு நடக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை என்பது உண்மையிலுமே சர்வாதிகார போக்கோடு இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் போராடுவதற்கான உரிமையை ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்குது. அந்த போராடுவதற்கான உரிமையை இந்த அரசாங்கம் மறுத்து இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் 20 நாளா போராடுறாரு, அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த ஒன்றிய அரசாங்கம் அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்துச்சு அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்க. இது உண்மையில் தவறு. ஒன்றிய அரசாங்கம் உயிர் மீது அக்கறை கொண்டிருந்துச்சுன்னா 27 லட்சம் மாணவர்கள் எழுதின தேர்வுல தவறு நடந்ததுக்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்திருக்கணும். அந்த துறை அமைச்சர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமளவிலான தொகைகள் 100 கோடி ரூபாய்க்கு மேலான தொகைகள் கையாடல் செய்யப்பட்டிருக்கு, ஊழல் செய்யப்பட்டிருக்கு, முறைகேடு செய்யப்பட்டிருக்கு தேசிய தேர்வு முகமையிலே ஒப்புக்கொண்டிருக்காங்க. தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய அத்துணை தேர்வுகளும் முறைகேடா இருக்குது. சிபிஎஸ்இ தேர்வுல முறைகேடு நடந்திருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே நீட் தேர்வுல குளறுபடி நடக்குது. தேசிய தேர்வு முகமை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஒன்றிய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, தர்மேந்திர பிரதானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவருடைய துறையில் நடைபெறக்கூடிய குற்றச்சாட்டிற்கு, ஊழலுக்கு அவர் தானே பொறுப்பேற்கணும். அதான தார்மீக கடமை. அதை தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தோழர்கள் வலியுறுத்துறாங்க, சோனம் வாக்சுக் வலியுறுத்துறாரு, போன்ற எல்லாருமே வலியுறுத்தி போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டத்தில் அவர் மட்டும் உண்ணாவிரதம் இருக்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் பங்கேற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நாங்களும் இன்றைய தினம் ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் பங்கேற்கிறோம், ஒரு நாள் உங்க கூட நாங்க சாப்பிடாம இருக்கிறோம், ஒரு நாள் உங்க போராட்டத்தில் நாங்கள் அங்க வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற மாணவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து டெல்லியில போய் கலந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒன்றிய அரசால் தாங்கிக் கொள்ள முடியல. ஒன்றிய அரசு இதை பிரச்சனையா பார்க்கல. ஒன்றிய அரசாங்கம்
மாணவர்களுடைய நலன் சார்ந்து முடிவெடுக்காம அவர்களுடைய சுயநலன் சார்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக மட்டும்தான் இந்த போராட்டத்தை ஒன்றிய அரசு பார்க்குது. அவரை கைது செய்த ஒன்றிய அரசு, அவர் மீது நடவடிக்கை எடுத்துக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்காங்களா? இன்னைக்கு வந்து மை தடவி இருக்காங்க. ஒரு அதாவது பாதுகாப்பு, அவ்வளவு போலீஸ், அவ்வளவு ஆயுதங்கள், அவ்வளவு பாதுகாப்பு தளங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அச்சுறுத்தல் நடக்குது. போராட்டக்காரர்கள் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரு நிலையை வந்து ஒன்றிய அரசு உருவாக்க பாக்குது. ஆனால் இது முதல் நாள் போராட்டம். அதே ஜந்தர் மந்தர்ல முதல் நாள் போராட்டத்துல ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் மாணவர்களை, போராடக்கூடிய மாணவர்களை அச்சுறுத்தி இருக்கிறாங்க. கைகலப்பாய் இருக்குது, அடிதடி ஆயிருக்குது. அதற்கு சம்பந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த வழக்குல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த ஒன்றிய அரசு? பேசலாம். அடுத்து விரிவாக பேசலாம். இப்ராஹிம், அதாவது இப்ப வந்து நீட் தேர்வை நியாயப்படுத்துறாங்க. எப்படி நீட் தேர்வை நியாயப்படுத்த முடியும்? அதாவது ஒரு மாணவன் 1வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை 12 ஆண்டு காலம் பல்வேறு விதமான பாடப்பிரிவுகளை, அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு இயற்பியல், இப்படி பல்வேறு விதமான பாடப்பிரிவுகளை படிச்சுட்டு வராரு. அவருக்கு அதே சிலபஸ் தான் வந்துட்டு நீட்லையும் கேட்கப்படுறாங்க. எதுக்கு ஒரே கேள்வி 2 இடத்துல கேட்கறீங்க? ஒரு இடத்துல கேட்டாலே போதுமே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல இருக்கிற மதிப்பெண்ணை வச்சு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டியதானே? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. ஆனா ஒன்றியத்துல, நாடாளுமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா 3 மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்துறதுக்கு இந்த ஒன்றிய அரசு முயற்சிக்குன்னு சொல்றாங்க. அவர்கள்ட்ட போதுமான தேவையோ அடிப்படை பூர்த்தி செய்வதற்கான திட்டமோ கிடையாது. அதற்காக தமிழ்நாட்டை சிதைக்க பாக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டு சிபிஎஸ்இ சிலபஸ்ல வந்துட்டு தமிழினுடைய வரலாறுகளையும் தொன்மையையும் புராதன விஷயங்களையும் மறைக்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய பண்பு கூறுகளை மறைக்க பாக்குறாங்க. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்தை சிபிஎஸ்இ சிலபஸ்ல திணிக்க பாக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மறைக்க பார்க்கிறது ஒண்ணு, 2வது வந்து ஒரே கேள்வி 2 இடத்துல கேட்கறது ஒண்ணு. இது எல்லாமே வந்து மாணவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் தான். அதாவது நடக்கக்கூடிய டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து பேசுறாங்களே, டெல்லியில அவர் என்ன பேசுறாரு? அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது. அவர் ஓட்டு கேட்க போவது கிடையாது. அவர் மக்களை சார்ந்தவர் கிடையாது. அவர் மக்கள்கிட்ட வந்து எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்த்து நாளைக்கு போய் எனக்கு ஓட்டு போடுங்க, லடாக்ல நான் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடல. அவர்கள் 27 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வுல முறைகேடு நடக்குது. ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு விதமான முறைகேடுல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ச்சியான உயிரிழப்புகள், தற்கொலைகள், மரணங்கள் இந்த தேர்வின் மூலமா ஏற்படுது. இந்த தேர்விற்கு பொறுப்பேற்கணும். யார் இந்த தேர்விற்கு, இந்த குற்றத்திற்கு காரணமா இருக்காங்களோ அவர்கள் பொறுப்பேற்கும் சொல்லி தான் போராட்டம் பண்றாங்க. அவர் உயிர் மீது பற்று கொண்டு அவர் உயிரை காப்பாற்றணும் சொல்லி இன்னைக்கு நடவடிக்கை 21வது நாளா இருக்கக்கூடிய இன்று ஒன்றிய அரசாங்கம் அவர் வலுக்கட்டாயமா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க. அந்த 21 நாளைக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட அமைச்சரா தகுதி நீக்கம் செய்திருந்தா, அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கரப்பான் பூச்சி கட்சி என்பது அதாவது ஒரு வெறுப்பு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், சாதி, மதம் சார்ந்த முறைகேடுகளுக்கு எதிராக இளைஞர்கள் ஒரு அரசியல் கட்சியை, ஒரு புரிதலை, அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்பது ஒரு சோசியல் மீடியால வரும்பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த கட்சியை குற்றம் சாட்டுவதற்கு பதிலா அந்த கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? நீதிபதிகள் குற்றத்திற்குள்ளானவர்கள் இருக்காங்க, நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா நீதிபதிகள் முறைகேடு நிறைந்தவராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே? இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான தீர்ப்புகளை பார்க்கும்போது தவறாதானே இருக்குது. அது வந்து உண்மைக்கு புறம்பா தானே இருக்குது. பாதிக்கப்பட்டவருக்கு இழைக்கப்படும் மனித தானே இருக்குது. பாதிப்பை நிகழ்த்தியவருக்கான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தீர்ப்புகள். தீர்ப்புகளுக்கு அதாவது ஒரு அமைச்சர். நன்றி.